பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் தெரியுமா? சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எவ்வளவு கேலரி எரிக்கப்படும்? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். புரிஞ்சுதா இல்லையா? அதனால நல்லா கேட்டுடுங்க, சரியா? வெறும் 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான், சரியா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால்களை மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? நல்லா கேட்டுடுங்க. இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரு ஆளுக்கு எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் சங்கடமான விஷயம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அது மட்டும் இல்லை, அப்புறம் இன்சுலின் போட வேண்டியது இருக்கும். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷிவன்.